சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வராங்க. குழந்தைங்கள்லாம் வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறக்காக அவங்கள வந்து தூக்கி வந்து மேலே தோள்பட்டையிலாம் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த மீன் வந்து விரால் மீனுங்க. அதோட குஞ்சு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் முழுங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 15 நாள் கழித்து சாப்பிட சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். அந்த மருந்தை வந்து வெயிலில் வந்து காய வச்சு 6 உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். 2 உருண்டை வந்து சாப்பிடணும். அது வந்து நம்ம போட்டிருப்பாங்க அந்த நோட்டீஸ்லேயே. இந்த மீன் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க அந்த பரம்பரையாக வர்ற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இதில் என்ன வந்து யூஸ் பண்ணுறீங்க மெடிசன் சொல்லி கேட்கும்போது கூட அவங்க வந்து அதை சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மெடிசன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மீனை வந்து கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மீனோட வாய் வந்து ஓப்பன் பண்ணி அந்த மருந்து வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அதை வந்து உருண்டை பிடிச்சி மீனோட வாய்க்குள்ளே வச்சு நம்ம தொண்டைக்குள்ளே வச்சுருவாங்க. அது வந்து மாத்திரை முழுங்குற மாதிரி டக்குன்னு வந்து உள்ளே ஓடிடும். மீன் வந்து உயிரோடு முழுங்குறதுனால அது வந்து கடிச்சு வைக்கும்.